வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். என்னோட நரம்பியல் சம்பந்தமான வீடியோக்களில் நம்ம ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கை பற்றி பார்த்தோம், அடுத்து தலைவலியை பற்றி பார்த்தோம், தலைக்காயத்தை பற்றி பார்த்தோம், இப்போது ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படிங்கிற அந்த ஒரு முகவலியை பற்றி பார்த்தோம். தலைவலியை பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவை பற்றி நான் பேசியிருக்கணும். அதனால தான் நம்ம அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா பற்றி நம்ம பேசும்போது முக்கியமான இன்னொரு வியாதியை பற்றி நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு பேர் தான் வந்து ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி. இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவை பற்றி நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, முகத்துக்கு வந்து உணர்ச்சி கொடுக்கக்கூடிய நரம்பும் அசைவு கொடுக்கக்கூடிய நரம்பும் ரெண்டுமே வந்து நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம். உணர்ச்சி கொடுக்கக்கூடிய நரம்பு தான் இந்த ட்ரைஜெமினல் நர்வ், அதாவது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முகத்தில் இருக்கிற தசைகளுக்கு அசைவு கொடுக்கக்கூடிய நரம்பு தான் வந்து ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபேஷியல் நர்வில் வந்து வரக்கூடிய அந்த ப்ராப்ளம் தான் இந்த ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டிக் கன்வல்சிவ். டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வாலன்ட்ரி செயல், அதாவது நமக்கே தெரியாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த மீசையை முறுக்கிறது பண்ணுவாங்க, சில பேர் இந்த மாதிரி தேய்க்கிறது, இந்த மாதிரி அவங்களே தெரியாமல் ஒரு இன்வாலன்ட்ரியாக பண்ணுவாங்க. அது வந்து வித்தவுட் இரிட்டேட்டிவ் பேசிஸ், அதாவது பின்புலத்தில் எந்த ஒரு இரிட்டேட்டிவ் பேசிஸும் இல்லாமல் பண்ணுறது தான் டிக். அதே இந்த டிக் கன்வல்சிவ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இரிட்டேட்டிவ் ப்ராப்ளத்தினால முகத்தில் இருக்கிற அந்த தசைகள்லாம் வந்து இன்வாலன்ட்ரியாக துடிக்கிறது தான். இப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாவமாக இருக்குது. அதாவது அவங்க கண்ட்ரோலே மீறி, அதாவது அவங்களோட கண்ட்ரோலே மீறி அந்த முகத்தில் இருக்கிற தசைகள்லாம் தானாக துடிக்கிறது தான் இந்த ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லி. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது அந்த ட்ரைஜெமினல் நர்வை வந்து அந்த இரத்த குழாய் மேலே போய் லூப் ஆகி அதை அமுக்கிறனால ஒவ்வொரு ஹார்ட் பீட்டுக்கும் அந்த இரத்த குழாயை வந்து அந்த நரம்பை அமுக்கும்போது வர்ற அந்த பெயின் தான் பார்த்தோம் நம்ம ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு. அதே மாதிரி இரத்த குழாய் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா 5th நர்வ், அதாவது இந்த ட்ரைஜெமினல் நர்வும் இந்த ஃபேஷியல் நர்வ் 7th நர்வும் கிட்டத்தட்ட அந்த பான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பான்ஸோட மேல் பகுதியிலையும் அடிப்பகுதியிலையும் வரக்கூடிய இந்த நரம்புகள் தான் இந்த 2 நரம்புகளும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இரத்த குழாய்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவுக்கு வர அதே இரத்த குழாய் அந்த ஐகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டீரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரி தான் இந்த ஹெமிஃபேஷியல் ஸ்பாசத்துக்கும் காரணமான ஒரு இரத்த குழாய். இந்த இரத்த குழாய் வந்து இந்த ஃபேஷியல் நர்வ் மேலே போய் படுத்துக்கிறனால ஒவ்வொரு ஹார்ட் பீட்டுக்கும் இந்த நரம்பு வந்து துடிக்கும் போது அந்த ஃபேஷியல் நர்வ் வந்து இரிட்டேட் ஆகிறனால வர்றது தான் இந்த ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த நரம்புக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோமோ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. பட் இந்த ஹெமிஃபேஷியல் ஸ்பாசத்துக்கு அதுக்கு கொடுத்த அந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவுக்கு கொடுத்த அந்த ஃபைனல் ட்ரீட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மைக்ரோ வாஸ்குலர் டீகம்ப்ரெஷன். அதே மாதிரியே இந்த ஃபேஷியல் நர்வ் இரிட்டேஷனுக்கு வர்ற இந்த ஹெமிஃபேஷியல் ஸ்பாசத்துக்கும் அதே மைக்ரோ வாஸ்குலர் டீகம்ப்ரெஷன் மூலமாக அந்த ஐக்காங்கிற அந்த இரத்த குழாயை ஃபேஷியல் நர்வ்லேருந்து பிரித்து நம்ம டெஃப்லான் வந்து வைக்கிறனால இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவுக்கு கொடுத்த அந்த பர்க்யூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை ரேடியோ ஃப்ரீக்வன்சியோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த வியாதியோட அதாவது பேசிஸ் ஒன்றா இருந்தாலும் கான்செப்ட்ஸ் வேறு. அதனால் இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம இந்த மைக்ரோவாஸ்குலர் டீகம்ப்ரெஷனுங்கிற இந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அவங்க முழுமையாக அந்த வியாதியிலேருந்து குணமடையலாம். எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் மருத்துவர்கிட்ட நீங்கள் உடனடியாக அந்த வியாதியோட ஆரம்ப கட்டத்திலே போய் சரியான ஆலோசனை பெறுவதன் மூலமாக கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த வியாதியிலிருந்து வெளிவரலாம். நீங்கள் எல்லாரும் அதை கண்டிப்பாக செய்வீங்கிற அந்த நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.